சோதரம் அலேலியா. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய செய்தியின் தலைப்பு மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவே. ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். தலைகளை தாழ்த்தி ஜெயிப்போமா? சோதரம் கர்த்தாவே, சோதரம் ஹல்லேலூயா. உடாபார தீராபால ரீக்கேனாபர யந்தரபல கபாரபா. ஆமேன். சோதரம் கர்த்தாவே ஏசப்பா, ஆமேன். இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தையாக இருக்கிற தெய்வமே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, இந்த வசனத்தோடு கர்த்தர் இடைப்படுங்கப்பா. ஆமேன். ஹல்லேலூயா. வார்த்தையின் வெளிப்பாடுகளை ஏசப்பா கர்த்தர்தாமே இந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்கிற ஜனங்கள் ஹல்லேலூயா, ஆமேன், மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து உம்மை ஆராதிக்க, ஆமேன், ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர்தாமே இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு என்னும் உமது மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாட்களிலே பார்க்கின்ற சமயத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்ற ஒரு குழப்பம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக, ஆமேன், ஹல்லேலூயா, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு குழப்பமாக காணப்படுகிறது. சோத்திரம். இதே குழப்பம் தான் ஆண்டவராய் இயேசு பூமியிலே, ஆமேன், சோத்திரம், மனிதனாக அவர் சஞ்சரித்து ஊழியம் செய்த நாட்களில் இதே குழப்பம் அங்கே காணப்படுகிறது. இந்த நாட்களிலேயும் சோத்திரம், ஒரு காரியத்துக்காக, ஒரு ஜெபத்துக்காக, ஒரு ஆபத்து வருகின்ற சமயத்தில் பிதாவை கூப்பிடவா, குமாரனை கூப்பிடவா, பரிசுத்த ஆவியை கூப்பிடவா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குழப்பம். ஜெபம் பண்ணுகின்ற சமயத்தில், ஆமேன், சோத்திரம், பிதாவிட்ட ஜெபம் பண்ணவா, குமாரன்ட்ட ஜெபம் பண்ணவா, பரிசுத்த ஒரு பெரிய ஒரு தங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இயேசுவா அல்லது அதை காட்டிலும் ஒரு ஆள் உண்டா? இவ்விதமான குழப்பத்தில் எனக்கு அநேக கிறிஸ்தவர்கள், ஆமேன், விசுவாசிகள் மாத்திரமல்ல ஊழியக்காரர்களுக்கு அவ்விதமான ஒரு குழப்பம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் படிக்கக்கூடிய, நாம் வாசிக்கக்கூடிய இந்த வேதம், ஆமேன், இது சாதாரண ஒரு புத்தகத்தை போல அல்ல. இது ஆவியாயும் ஜீவனமாயும் காணப்படுகிறது. இதை ஆமேன் எழுதினவர் ஆவியான கர்த்தராவார். ஆமேன். ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரரோ அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவியின் நிறைவோடு, ஆமேன், இந்த வேத வசனத்தை வாசிக்கின்ற சமயத்திலே தான் அதனுடைய அர்த்தம், அதனுடைய வெளிப்பாடுகள் புரியும். இல்லாமல் இருந்து சொன்னால், ஆமேன், அதனுடைய, ஆமேன், எழுத்தின்படியாக ஒரு வார்த்தையை அதனுடைய அர்த்தத்தையே புரிந்து அவர்களுக்கும் குழப்பம், ஆமேன், சோத்திரம், அதை கேட்பதற்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விடுவார்கள். ஆமேன், சோத்திரம். அதே குழப்பத்தினால தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆராதிக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பேர் என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆமேன். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே ஆண்டவராய் இயேசு பூமியிலே அவர் ஊழியம் செய்கின்ற சமயத்திலே, ஆமேன், மத்தேயு 16 அதனுடைய 13வது வசனத்திலே வாசிக்கின்ற சமயத்திலே, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளே வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். இங்கே பாருங்க, ஆண்டவராய் இயேசு பூமியிலே ஊழியம் செய்கின்ற சமயத்திலே அந்த ஜனங்களுக்கு அவர் யாருன்னு தெரியவில்லை. சோத்திரம். ஆரம்பத்திலே சோத்திரம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று, அல்லேலூயா, தூதர்கள் இவர்தான் கிறிஸ்து என்று ஆரம்பத்திலே சோத்திரம் அவருடைய பிறப்பை பற்றி சொல்லாச்சு. ஆனால் ஆமேன், சோத்திரம், ஜனங்களுக்கு அவர் யாருன்னு தெரியலை. இங்கே பார்க்கின்ற சமயத்திலே, ஆமேன், அவர் எரேமியான்னு சொல்கிறாங்க, அவர் யோவான் ஸ்நானன்னு சொல்கிறாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி. இவ்விதமான ஒரு குழப்பத்திலே ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சோதரன், ஜனங்கள் அவ்விதமாக இருக்கட்டையா, நீங்கள் சீசர்களாகிய நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் கேட்கின்ற சமயத்திலே, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் சொல்லுகின்ற சமயத்திலே, ஆமேன், சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்ற சமயத்திலே சோதரம், இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று ஆண்டவராய் இயேசுவே சொல்கிறார். ஸ்தோத்திரம். சீமோன் பேதுரு, ஆமென், நீர் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் யெகோவா. யெகோவா தேவன் அவர் மேசியாவாக, ஆமென், ஸ்தோத்திரம், வெளிப்பட்டார் என்ற ஒரு ஹல்லேலூயா வெளிப்பாடு அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்கள் ஆமென் ஹல்லேலூயா பிரமாணத்தின்படியாக இஸ்ரவேலே உபாகமம் 6 அதனுடைய ஸ்தோத்திரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்ற சமயத்திலே, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பிரமாணம் இஸ்ரவேலே கேள், நம்முடைய ஒரே ஒரு கர்த்தர் தான். ஆமென் ஸ்தோத்திரம். வேற கர்த்தர் அல்ல, வேற தேவன் அல்ல. ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கின்ற சமயத்திலே யாத்திராகமம் 20 ஆமென், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்ன என்று வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 3 தேவன் ஆமென் அவிதமாக சொல்வது நியாய பிரமாணத்தை மீறுவதாகும். இன்றைக்கெல்லாம் ஆமென் நாம் பார்க்கின்ற சமயத்தில் அநேக ஊழியக்காரர்கள் பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களிலே கூட முடிய சமயத்தில் எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்கு எல்லாரும் எல்லாம் சோத்திரம் சோத்திரம், குமாரனாகிய தேவனுக்கு சோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு சோத்திரம். 3 சோத்திரம், 3 தடவை. எவ்வளவு பெரிய ஒரு சோத்திரம், பிரமாணத்தை மீறக்கூடிய ஒரு காரியம். அதில் இயேசு அந்த தேவனுக்கு பேர் என்ன? நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவன் ஆமென் அவர்கள் பேர் இல்லையா? பிதா குமாரன், இது ஒரு பொதுவான, ஃபாதர் ஒரு தேவனுடைய பேரா, சன் ஒரு பேரா, இது ஒரு பொதுவான இவ்விதமான ஒரு சோத்திரம், ஒரு 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 அறிவில்லாதபடிய சோத்திரம். இது பிசாசுடைய தந்திரம். தெய்வத்தினுடைய பேராக இயேசுவை ஆராதிக்கவோ அவரை ஆமென் அறிக்கையிடவோ மகிமைப்படுத்தவோ செய்யாதபடி பிசாசு தந்திரமாக செயல்படுகிறார். அன்பான தேவ ஜனமே, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒருவரே, அவருக்கு ஒரு நாமம் உண்டு. இவ பிரசங்கிக்கிற எனக்கு ஒரு பேர் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ரவிச்சந்திரன், அது என்னுடைய பெயர். என்ன பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட், அது ஒரு பிரதர், அவ்விதமாக இதெல்லாம் பொதுவான பெயர். அது என்னுடைய, அது பொது பெயர். எல்லா எவாஞ்சலிஸ்டுக்கு எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்மாருக்கு பாஸ்டர், பிரதருக்கு பிரதர், பொதுவான ஃபாதருக்கு. எனக்கு நான் 2 ஆமென் குமாரர்களுக்கு ஃபாதர் அல்ல தகப்பனாக இருக்கிறேன். ஆமென். ஃபாதர் தெய்வத்தினுடைய, அது பொதுவான பெயர். தெய்வத்துக்கு பேர் இருக்கு. அவருக்கு இயேசு என்று ஆமென் பெயரிடுவாயாக. அல்லேலூயா. நம்முடைய தெய்வத்துக்கு பேர் இயேசு, அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பேர். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட அது மறைவாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே அவர்கள் அவரை மேசியா என்று அறியவில்லை. ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்று அறியவில்லை. அதே போல ஆமென் ஸ்தோத்திரம், ஆதி பரிசேயர் ஆமென் வேத பாரகர்கள், அதே போல பிரதான ஆசிரியர்கள், அவர்கள் ஆமென் கர்த்தராகிய இயேசு நான் தான் கிறிஸ்து, நான் தான் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய குமாரன் என்று சொன்னாலும் அவர்கள் நம்பவில்லை. ஏனென்று சொன்னால் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுடைய ஆமென் தெய்வம் யெகோவா, அவர் மேசியாவாக கிறிஸ்துவாக எங்களிடத்தில் வருவார், எங்களை ஆட்சி புரிவார், எல்லா சத்துருக்களிலிருந்து எங்களை விலக்கி எங்களுக்கு ராஜ்யத்தை திரும்ப தருவார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஸ்தோத்திரம். என்று சொன்னால் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள், சீயோன் குமாரத்தியே கெம்பீரி, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவர்களாக இடத்தில் வருகிறார் என்று. ஆமென். அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இங்கே இயேசுனுடைய எளிமை தோற்றத்தையும் அவருடைய சீசருடைய ஆமென் சீசர்கள் யாருமே சாதாரணவர்கள், வேத பண்டிதர்கள் அல்ல, சாதாரண மீன்பிடிக்கிறவர்கள். அவர்களை எல்லாம் பார்த்தவர் இவர் மேசியாவா, இவர் ஒரு சோத்திரம் கிறிஸ்துவா என்று ஏளனமாக அவரை பார்த்தார்களே தவிர அவர் சொன்ன பிறகு நம்பவில்லை. ஏன்னு சொன்னால் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை. ஆமென். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டது யார்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் தான் ஆமென் கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். ஆனால் அந்த ஜனங்க அவருடைய தோற்றத்தையும் ஆமென் அவருடைய சூழ்நிலையையும் கண்டு அவரை நம்பாமல் போன, கடைசி வரைக்கும் அவர் நம்பவில்லை. கடைசியாக கிறிஸ்து அவர் தன்னை தேவகுமாரன் சொன்ன, அதுக்காகவே அவர் சிலுவையில் அறைந்து ஆமென் சோதரம் அவர் சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா சோதரம். ஆமென். அன்பான தேவ ஜனமே சோதரம், நம்முடைய ஆண்டவர் சோதரம் நம்மை மீட்பதற்காக அல்லேலூயா தன்னுடைய சிங்காசனத்துடைய மகிமையை விட்டு அவர் சாதாரண ஒரு குமாரனாக வந்தார். ஆமென். வேதத்தின்படியாக வாசிக்கின்ற சமயத்திலே சோதரம் அல்லேலூயா ஆமென் பிரமாணத்தின்படியாக லேவியராகம் 17 அதனுடைய சோதரம் அல்லேலூயா 11 வாசிக்கின்ற சமயத்திலே மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. எல்லா ஆத்துமாக்களும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வசனத்தின்படியாக எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி
பாதாளத்துக்கு நேராக போகின்ற சமயத்தில் ஆத்துமாக்களை எல்லாம் சிருஷ்டித்த, எல்லா மனிதரையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் அவருக்கு அங்கே மேலே இருக்க முடியவில்லை. அவர் இதை பார்த்து ஆமேன் சோத்திரம், அவர் சும்மா இருக்க முடியவில்லை. எப்படி ஒரு மகன் ஆமேன் கீழே விழுந்து ஆலையிலேயே ஒரு குண்டில் விழுகின்ற சமயத்தில் தகப்பன் எந்த சூழ்நிலையும் தகப்பன் கீழே இறங்கி அந்த மகனை விடுவிப்பான். அதே போல எல்லா சிருஷ்டிகளுக்கும் தேவனாக இருக்கிற ஆமேன் தகப்பனாக இருக்கிற ஆண்டவர் நம்மளை மீட்பதற்காக பிரமாணத்தை கொடுத்தவர். அவர் ஹல்லேலூயா சோத்திரம் ஆமேன் ஆத்துமாவிற்காக ஹல்லேலூயா பாவம் நிறுத்தி செய்கிறது இரத்தமே என்று பிரமாணத்தை கொடுத்தவர். பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு தப்பிப்பதற்கு ஒரே வழி ரத்தம் சிந்த வேண்டும். அதனால தான் ஆதி நாட்களில் ஆசாரியர்கள் ஆமேன் சோத்திரம் பாவ பரிகாரத்துக்காக ஆட்டு ரத்தத்தையோ ஹல்லேலூயா ஆமேன் சோத்திரம் சோத்திரம் ஆமேன் ஹல்லேலூயா ஒரு கிடா ரத்தத்தை அவர்கள் சிந்தினார்கள். ஆனால் அதுலேயும் சில குழப்பம். எருசலேமிலே அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும். அங்கே ஆடுகளை வாங்கி பலிச்சிருந்த அங்கே ஆடுகளுக்கு விலை கமிஷன் போட்டு கமிஷன் அது சாதாரண ஜனங்கள் வாங்க முடியாத ஒரு பெரிய விலை. அதனால் அவங்களுக்கு சரியான பலி செலுத்த முடியலை. இதையெல்லாம் பார்த்த ஆண்டவர் இனி ஆடுக ரத்தம் வேண்டாம் ஆமேன் சொல்கிற மாட்டுக ரத்தம் வேண்டான்னு சொல்லி ரத்தம் சிந்துதலில் கட்டளையிட்ட தெய்வமே தனது சொந்த இரத்தத்தை கிரயமாக சிலுவையிலே சிந்தி எல்லா ஜனங்களுக்கும் அவர் ரட்சிப்பை ஆமேன் சுதந்திரமாக அவர் இலவசமாக கொடுத்தார். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கின்ற சமயத்திலே தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலேயே சம்பாதித்த சபை நம்ம எல்லாம் அவர் ரட்சித்தது அல்லேலூயா தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி. இது நமக்கு பாவத்துக்கு பரிகாரமாக சாபத்துக்கு பரிகாரம் எந்த இரத்தமும் சிந்தப்பட இரத்த பலியெல்லாம் அவர் முடித்தார். இனி உலகத்தில் பிறந்த எந்த ஜனங்களானாலும் ஆமேன் பாவம் செய்த இயேசப்பா ஆமேன் தன்னுடைய பாவத்தை ஆமேன் அறிக்கையிட்டு அல்லேலூயா சோத்திரம் பூமியிலே மனிதனாக பிறந்த அந்த இயேசுவை தேவனாக ஆமேன் சோத்திரம் கர்த்தராக விசுவாசித்து அவரை தொழுது கொள்கின்ற சமயத்திலே அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். அதான் ஆமேன் சொல்ற அப்போஸ்தலர் ஆமேன் ஹல்லேலூயா 16:33 கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவை இரத்தத்தை சிந்தும்படியாக. ஏனென்று சொன்னால் நான் தேவன் என்று சொன்னால் நான் மேசியா என்று எல்லாரும் தெரிந்தால் கண்டிப்பாக அவர் சிலுவையிலே அறைய மாட்டாங்க. ஆனால் மறைச்சே இருந்தார். சோத்திர கடைசி வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லை. அதனால எல்லாரும் அவரை ஆமேன் சோத்திரம் சிலுவையில் அவரை ஆமேன் சோத்திரம் ஆமேன் சிலுவையில் அறைந்து ஆமேன் அவரை ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சிலுவையில் எல்லா இரத்தத்தையும் சிந்தினபடியினாலே மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பு உண்டு. ஆனால் சோத்திரம் தன்னை அவர் தாழ்த்தினபடியினாலே ஆமேன் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அறியவில்லை. கடைசி வரைக்கும் மேசியா என்று அறியவில்லை. ஆனால் அவரோடு ஆமேன் கூட நடந்து அவரோடு சோத்திர ஊழியம் செய்த சீசர்கள் அவரை வெளிப்படுத்தினார்கள். ஆமேன் அப்போஸ்தலனாகிய ஹல்லேலூயா சோத்திர யோவான் சொல்லுகின்ற சமயத்திலே ஆமேன் ஹல்லேலூயா சோத்திர 1 யோவான் 5:20 வாசிக்கின்ற சமயத்திலே இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகி அவருடைய மார்பில் சாய்ந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகிறார். அதே போல சோத்திரம் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற சமயத்திலே 2 பேதுரு ஆமேன் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சோத்திரம் ஆமேன் ஹல்லேலூயா நாம் வாசிக்கின்ற சமயத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்க முடியும். சோத்திரம் 2 பேதுரு அதனுடைய சோத்திரம் ஹல்லேலூயா 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே தேவனையும் ஆமேன் நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதா என்று சொல்லி 2 பேதுரு 2 பேதுரு 2:1 வசனத்திலே நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இவர்தான் தேவன் இவர்தான் இரட்சகர் என்று இங்கே ஆமேன் அறிக்கையிடுகிறார். அதே போல சோதரம் அப்போஸ்தலனாகிய ஆமேன் சோதரம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற சமயத்திலே 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அவர் அறிக்கையிடுகிறார். அதே போல சோதரம் ரோமர் 9வது அதிகாரம் அதனுடைய ஹல்லேலூயா சோதரம் 5வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய ஆமேன் சோதரம் பவுல் சொல்லுகின்ற சமயத்திலே ரோமர் 9:5 பிதாக்கள் அவருடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களோடு இருந்தாரே இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் ஆமேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற சமயத்திலே கர்த்தராகிய இயேசுவே சோத்தரிக்கப்பட்ட ஆமேன் சர்வத்துக்கு மேலான தேவன் என்று அப்போஸ்தலர்கள் ஆமேன் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார்கள். அன்பான தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் ஒருவரே.
அவர் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக மூன்று மகிமையிலே வெளிப்பட்டவர். அது மாத்திரமல்ல, சொல்ல போயாச்சுன்னா ஆமென், பிதா அவர் சோதரம் ஆவி ஆத்துமா சரீரமுடைய தேவன். அவருடைய சாயலாக தான் நம்மளை உருவாக்கிறார். நம்முடைய மனுஷனுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் தான. இது பிரசங்கிக்கிறேன், ஏன்னா நான் என்னுடைய மாம்சத்தை பார்க்குறீங்க, ஆனால் எனக்குள்ள ஆத்துமா ஆவி இருக்கு. சோதரம் நான் மூன்று அல்ல, ஒரு ஆள் தான். நம்முடைய தேவன் மூன்று பேர் அல்ல, அவர் சோதரம் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய ஒரே தேவன். அவருடைய ஆவியை நம்ம கர்த்தர்னு சொல்கிறோம், அல்லது அவருடைய மாம்சத்தை இயேசு என்று சொல்கிறோம், அவருடைய ஆத்துமாவை கிறிஸ்து என்று சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா. கர்த்தரை தான் கர்த்தாவே நீரே எங்கள் பிதா என்று ஏசாயா 63:16. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூன்று பேர் அல்ல, ஒரே தேவன். எவ்விதமாக ஆவி ஆத்மா சரவுடைய நான் ஒருவனாக இருக்கிறோம், அதே போல் நம்முடைய ஆண்டவர் ஒருவர். பிதாவின் மகிமை, குமாரன் மகிமை, பரிசுத்த அல்லது ஆவி ஆத்துமா சரமுடைய ஒரே தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் மூவர் அல்ல. அவருடைய பேர் என்ன? இயேசு. இயேசு என்ற நாமத்தை நீங்கள் ஆமென் அப்போஸ்தலர்கள் அல்லேலூயா 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கிற சமயத்திலே அப்போஸ்தலனாகிய ஆமென் சோதரன் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற சமயத்திலே ஆமென் அல்லேலூயா கர்த்தராகிய ஆதி சபையார் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை தொழுது கொண்டாங்க. அப்போஸ்தலர் 9 வாசிக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை இயேசுவை தொழுது கொண்டாங்க. சோதரனுடைய ஆண்டவராக இயேசுவுக்கு தான் ஆராதனை, இயேசுவுக்கு தான் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சோத்திரம் 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 சோத்திரம். யாருக்கு ஐயா சோத்திரம்? தேவனே சோத்திரம், கர்த்தாவே சோத்திரம், பிதாவே சோத்திரம். அங்கே யாருக்கு சோத்திரம்? எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்ல வேண்டும். அதே போல் எபிரேயர் ஆமென் சோத்திரம் 13:15 ஆமென் சோத்திரம் அல்லேலூயா உதடுகளின் காளையாகிய சோத்திர பலியை அவரின் இயேசுவின் நாமத்திற்கு செலுத்த வேண்டும். நம்ம நாமத்தை விட்டுருந்தோம், பொதுவான பேரை சொல்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு தான் நாமத்தில் சொல்கின்ற சமயத்தில் நமக்கு ஆசீர்வாதம். யாத்திராகமம் 20:24 வாசிக்கின்ற சமயத்தில் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எவ்விடத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படியே நாமம் என்ன? தேவன் நாமமா, கர்த்தர் நாமமா, கடவுள் நாமமா? இதெல்லாம் பொதுவான தெய்வத்துடைய பொதுவான பேர். நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பேர், நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? அவர் நாமம் இயேசு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை சொல்கின்ற சமயத்தில் வானோர் புதலத்தார் பூமியின் கிளருடைய எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய ஒரே நாமம் இயேசு. இந்த நாமத்தை நீங்கள் அறிக்கையிடுங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஆராதிச்சாலும் நமக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நாமத்தை நம்ம அறிக்கையிடலை, அந்த நாமத்தை நம்ம ஆராதிக்கலை. மார்க் 16:17 வாசிக்கின்ற சமயத்தில் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுடைய நாமத்தை இயேசு என்று ஆராதிங்க. ஆமென் சொல்கிற பொதுவான நாமம் சொன்னாலும் ஆமென் தேவனா இயேசுவே, குமாரனா இயேசுவே, பரிசுத்தாவி இயேசுவே, கர்த்தரா இயேசுவே என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம ஆராதிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த நாமத்தை சொல்லுகின்ற சமயத்திலே தான் ஆமென் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அந்த நாமத்துக்கு முன்பாக தான் பிசாசுடைய சரி நடந்தும். எந்த ராத்திரி 12 எந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் சோத்திரம் பண்ணி பாருங்கள், இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த பயமோ எந்த திகிலோ பயத்தினாவேலாம் அவ்விதமாக மாற்றப்பட்டு போகும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே சோத்திரம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே, நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே மெய்யான தேவன். இவரே சர்வத்துக்கு மேலான தேவன். அப்போஸ்தலர்கள் ஆமென் அல்லேலூயா அவரை கண்டு அல்லேலூயா சோதரனுடைய மகிமையை ஆமென் அவர்கள் கண்டு அல்லேலூயா அவர்கள் அறிக்கையிட்டார்கள். வேற தெய்வம் இல்லை. நம்ம ஆமென் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், அவ்விதமாக குழம்ப வேண்டிய சோதரன் அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம். அது மூவர் அல்ல, ஒருவர், ஒரே தேவன் தான். ஒரே தேவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம். அதை நம்ம பிதா குமாரன் பரிசுத்த அது மூவர் அல்ல, ஒருவர். இந்த சோத்திர விளக்கம் அல்லது இந்த ஆமென் அறிவு நமக்கு வேண்டும் தேவ பிள்ளைகளே. சோத்திரம் இன்னைக்கு பிசாசுடைய ஒரு தந்தை நம்மளை போட்டு குழப்பி அவ்விதமாக இயேசுவை ஆராதிக்காமல் செய்கிறார். ஆனால் நம்ம பார்க்கின்ற சமயத்தில் ஆதி பரிசுத்தவான்கள் இதை அறிந்தார்கள். அவர்களுடைய பாடல்கள்லாம் பார்க்கின்ற சமயத்தில் இயேசு இயேசு என்று ஆமென் அவர்கள் ஆராதித்தார்கள். பாடல்களை பாடி
கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சோத்திரம். ஆமென். நம்ம பார்க்கின்ற சமயத்திலே ஆமென், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதி பரிசுத்தவான்கள் அப்படியே இயேசுவின் நாமத்தை பாடல்களால் மகிமைப்படுத்தினாங்க, ஆராதித்தாங்க. ஆமென். சொல்கிற கர்த்தருக்காக அநேக காரியங்களை சாதித்தார்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லுகின்ற சமயத்திலே அந்த இடத்தில் உள்ள அந்தகார சக்திகள், ஆமென் சோத்திரம், தற்கொலையின் ஆவிகள், ஆமென் ஹல்லேலூயா சோத்திரம், கொலைவாத ஆவிகளுடைய கிரியைகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஹல்லேலூயா அந்த இடமே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். நம்ம கிறிஸ்தவர்கள் ஆமென் சோத்திரம், எந்த ஜனமாக இருந்தாலும் இயேசு என்று சொல்லி ஆராதிங்க, இயேசு என்று பாடல்களை பாடுங்க. நம்ம பாடுகின்ற சமயத்திலே எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு என்ற நாமத்தை ஆமென் கேட்கின்ற சமயத்திலே அந்த பகுதியிலே சில எல்லா அந்தகார கிரியைகள், சாபத்தை உண்டாக்குற கிரியைகள், விபத்தை உண்டாக்குற ஆமென் அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள், தற்கொலையை உண்டாக்குற கிரியைகள் எல்லாம் ஆமென் இந்த நாமத்தை கேட்கின்ற அந்த இடத்தோட்டு ஒரே ஓட்டமாக ஓடி ஆமென் சோத்திரம். ஆமென் அந்த இடத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னு சொன்னால் என் நாமத்தை பிரசாப்படுத்தும் எவ்விடத்தில் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அந்த வசனத்தின்படியாக நாம் இயேசுடைய நாமத்தை ஆராதிக்கின்ற சமயத்திலே அவருடைய நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் இயேசு அந்த இடத்துல வருகின்ற சமயத்திலே அவர் சாதாரண தூதர்களுடைய சேனையோடு வருகின்ற சமயத்திலே எல்லா பிசாசின ஒரே ஓட்டமாக ஓடிடும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாத நாமத்தில் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியலை. அவன் இயேசுடைய நாமம் இல்லாமல் சும்மா சோதரம் பாடலை பார்க்கின்ற சோதரம் இயேசுக்கு நாமம் இல்லாத அநேக இன்னைக்கு பார்க்கிற 80% பாடல்கள் இயேசுவின் நாமம் இல்லாமல் இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான ஒரு காரியம். ஆமென். அருமையான தேவ ஜனமே, ஊழியக்காரர்களே, நாம் ஆராதிக்கிற ஆமென் ஆமென் தேவன் இயேசு, இவர் மெய்யான தேவன், இவர் சர்வத்துக்கு மேலான தேவன், அவர் ஆவி ஆத்மா சர்வமுடைய தேவன், பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிற ஆமென் ஒரே தேவன். அவர் 3 பேர் அல்ல. ஆமென். நம்ம அறிய வேண்டும் சோத்திரம். ஆவி ஆத்மா சர்வமுடைய தேவன், அவருடைய சாயலாக தான் நம்மளையும் ஆமென் ஆவி ஆத்மா சர்வமுடைய மனிதனாக படைத்தார். இந்த குழப்பத்தை நம்ம விட்டுருங்க, 3 என்று விட்டுருங்க. அவர் ஒரே தேவன் சோத்திரம். பிரமாணத்தின்படியே இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென் சோத்திரம். மலலி அவரை ஆமென் நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரை முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு அன்பு குருவாயாக ஆராதிப்பாயாங்கிற வசனம் இருக்கிறது சோத்திரம். அதை நான் விதமான பிரமாணத்தை நாம் மீறினா அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரமாணத்தை மீறாதபடி ஆண்டவராய் இயேசுவை நம்ம ஆராதிங்க. இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறியுங்க. இயேசுவின் நாமத்தினால சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். மற்றவர்களை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சோத்திரம் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதம் இல்லையா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த திருமண தம்பதியை எப்படியே ஆசீர்வாதம் கிடைக்கும்? அல்ல இயேசுவுக்கு பேர் இருக்கா? உன்னை ஆண்டவர் நீ ஆராதிக்கிற ஆண்டவருடைய பேர் இருக்கா? என்னை புறமதத்தினர் கூட அவருடைய தெய்வத்துடைய பேரை சொல்லி சொல்லி துதிக்கிறாங்க. நமக்கு அந்த அறிவு இல்லையே. பிதா வந்து ஒரு பேரா, குமாரன் வந்து ஒரு பேரா, பரிசுத்த பொதுவான பேரையா? ஊழியக்காரர்களே ஆமென் சோத்திரம் உங்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா. அந்த அறிவு நம்முடைய தேவனுடைய பேர் என்னன்னு, உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டால் ஆமென் பாஸ்டர் சொல்லுவீங்க. ஒரு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட வாட் இஸ் யுவர் நேம் சைல்டு, வாட் இஸ் யுவர் சன், அது வந்து பேரா? ஒவ்வொருக்கும் ஒரு பேர் இருக்குது. அதே போல் நம்முடைய ஆண்டவருக்கு பேர் இருக்குது. அந்த நம்முடைய ஆண்டோட பேர் சோத்திரம் இயேசு, அவருக்கு இயேசு என்று பேரிடுவாங்க. அதே போல் பிதாவுடைய நாமம் இயேசு. யோவான் 5:43 இருக்குது சோத்திரம். பரிசுத்தாவுடைய நாமம் இயேசு.
ஆமென். அல்லேலூயா, சோத்திரம். யோவான் 14:26 எல்லா நாமம், நானுடைய நாமத்தினாலே, நான் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். எல்லாம் இயேசுடைய நாமம். நம்முடைய ஆண்டவருடைய பேர் இயேசு. அந்த இயேசுடைய நாமத்தை சொல்லுங்க. இந்த இயேசுடைய ஆமென் நாமத்தை ஆராதிங்க. அந்த இயேசுடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆமென் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு. அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கின்ற சமயத்தில், அவருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்கின்ற சமயத்தில் இலவசமான ரட்சிப்பை ஆமென் ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சோதர எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த நாமம். ஏனென்று சொன்னால் அந்த தெய்வம் இயேசு ஒருவரே. இயேசு தெய்வம் ஒருவரே. அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக, மண்ணுக்குலத்தை ரட்சிப்பதற்காக ஆமென் பூமியிலே மனிதனாக பிறந்து, அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 2:14 பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராயிருக்கிற அவரும் அவர்களே போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராகி ஆமென் சோத்திரம். அல்லேலூயா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து அல்லேலூயா மகாபரிய ரட்சிப்பை மனுக்குலத்துக்கு கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு. அந்த இயேசுடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்வோம். அந்த இயேசுடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிப்போம். அந்த இயேசுடைய நாமத்தை அல்லேலூயா பாடல்கள் பாடுகின்ற சமயத்தில், ஆராதிக்கின்ற சமயத்தில் அந்த இயேசுடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஆராதிங்க. சோத்திரம் பண்ணுகின்ற சமயத்தில் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துக்கு தான் சோத்திரம், இயேசுவின் நாமத்துக்கு தான் ஆராதனை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இந்த சோத்திரம் இந்த அறிவு இல்லாதபடினாலே சோத்திரம் பண்ணாலும் அவன் 1000 சோத்திரம் பண்ணுறாங்க. பொதுவான நாமத்துடைய ஆசீர்வாதங்கள் இல்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லி சோத்திரம் பண்ணுங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஆராதிங்க ஐயா. இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுங்க. ஆதி சபை இயேசுவின் நாமத்தை தொழுது கொண்டாங்க. ஆதி சபை கர்த்தராகிய இயேசுவை ஆராதித்தாங்க. அதனால அவங்க சோத்திரம் அவர்கள் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சாபங்கள் எல்லாம் மாறினது. அந்தகார கிரியைகள் ஆமென் அழிக்கப்பட்டது. இந்த தேசத்தில் ஒரு சமாதானம் ஆமென் ஜனங்களுக்குள்ளே காணப்படுது. அருமையான கிறிஸ்தவர்களே, அருமையான சோத்திரம் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்கிறவர்களே, நீங்கள் அதிகமாக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆராதிங்க. இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. அந்த நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முழங்கக்கூடிய ஆமென் ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஆமென் சோத்திரம். அந்த நாமத்தை நம்ம அறிக்கையிடுகின்ற சமயத்தில் எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். செய்வோமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களுடைய எங்கள் ஆண்டவரே ஏசப்பா, சோதரன் கர்த்தாவே, அல்லேலூயா, மெய்யான தெய்வம் இயேசு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்துடைய பெயர் இயேசு என்பதை அறிந்து கொண்டோம். உம்மை ஆராதித்து, உம்மை விசுவாசித்து, உம்மை துதித்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. துதிக நமக்குமே உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு என்னும் உமது மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.